எங்க வீட்ல ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்ப இந்த ஒன் பாட் சாம்பார் சாதம் தான் செஞ்சிருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த 6 லிட்டர் லிப்ரா எலக்ட்ரிக் குக்கர் தான் எடுத்திருக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் குக்கர் நம்ம இந்தியன் குக்கிங்க்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுலயே சாதம், பருப்பு, சிக்கன், கிச்சடி, பிரியாணின்னு எல்லாமே சமைச்சுக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஏத்த ப்ரீசெட்ஸ் இதுலயே இருக்கு. இதுல அட்வான்ஸ் ஃப்ளோட் வால்வோட சீல்டு லெட் கொடுத்திருக்காங்க. இது பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணி கன்சிஸ்டன்டா குக் பண்ண உதவும். இதனால விசில் நம்ம கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நியூட்ரிஷனும் நல்லா ரிட்டைன் ஆகும். இப்போ இதுல 3 கரண்டி எண்ணெய் ஊத்தி 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே கட் பண்ண பீன்ஸ், கேரட், முருங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ ஊற வச்சிருந்த 1 டம்ளர் அரிசியும் 3/4 டம்ளர் துவரம் பருப்பையும் இது கூட சேர்த்து 7 டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சமா கொதிச்சக்கப்புறம் மூடி போட்டு சாம்பார் சாதம் மோட்ல ப்ரீசெட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது குக் ஆனக்கப்புறம் ஓபன் பண்ணி 1 டம்ளர் தண்ணியில புளி கரைச்சி ஊத்தி 2 நிமிஷம் கொதிச்சக்கப்புறம் நெய்ல தாளிச்சு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி. இந்த எலக்ட்ரிக் குக்கர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என் டைமையும் ரொம்ப சேவ் பண்ணி கொடுத்துடுது. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சுபா 5 கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட்ல 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்.